ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் ஒரு புது மேட்ச் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். எம்ஐ கால்டு டெய்ல்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம ஜெயிப்போமா அந்த டாஸ்கில்? இல்லை, எம்ஐ தான் ஜெயிச்சிருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ எடுக்க போகிறீங்க? தெரில, பார்ப்போம். எம்ஐ சூஸ் டு பவுல். சரி, நம்ம தான் பேட்டிங் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட லைன் அப்லாம் பார்த்துருவோம். இவ்வளோ பேர் தான் உள்ளே விளையாட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, புதுசாக வந்தவங்க ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன டீம் வச்சு விளாட்லாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது. சரி, ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேம் விளாட்றேன். இத்தனை நாள் ஃப்ரீ ஃபயர் நிறைய கேம் விளாண்டுருக்கேன். சரி, இந்த கேமை பற்றி போடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். பும்ரா தான் ஓவர் போட வர்றாரு நமக்கு. ஃபஸ்ட்டு பால், பாலே உருட்டி விட்டுருக்குறோம். அங்கே போகுதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லை, பவுண்டரி லைன் அதுக்குள்ளேயும் போகலை. இவர் தடுத்துட்டாரு. இப்போ நம்ம அடுத்த ரன்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றணும். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்தவங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல். நம்ம இந்த லைன் அப்பு பார்த்தீங்கன்னா 2025 உள்ள லைன் அப்பு தான். 2026 இன்னும் நான் டவுன்லோட் பண்ணலை. ஸோ நம்ம இந்த 2025 ஃபஸ்ட் விளாடுவோம். ஏன்னா சும்மா ட்ரைனிங் உள்ளாக விளாடுற மாதிரி தான் வந்திருக்கேன். ட்ரைனிங் கூட அவ்வளோ எடுக்கலை. நான் நிறையா பேர் வந்ததை பார்த்தேன். விக்கெட்டு. ஸோ 2ஆவது ரன்லாம் போவேணான்னு நினைக்கிறேன். அப்போ தான் டக்குன்னு போயிடலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயே விக்கெட் விழுந்துச்சு ப்ரோ. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு விளையாட தெரில. நானும் இந்த அழுத்துறேன், போகாத நடத்தினா ஜாய்ஸ்டிக் வேறு வேலையை காமிச்சு விடுது. பாருங்கள், ஒரு ரன்னு பாருங்கள். ராகுல் திரிபாட்டி உள்ள வந்திருக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட்டு தான் போடுறாரு. இவர் எல்லாத்துலேயுமே விக்கெட் எடுப்பார். பாலே டாட் பாலு. ஐயோ, விக்கெட்டா? என்ன ப்ரோ இது கண்ட்ரோலே எனக்கு பண்ண தெரியல. சத்தியமாக எனக்கு பண்ண தெரில. 2-3 தடவை தான் உள்ளே விளையாடவே வந்தேன். நம்ம எடுப்போமா வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கால் உள்ள போச்சு. எடுப்போம் வாங்க. ஏன்னா சும்மா தான் இருக்குது இந்த 2. எப்படியும் இந்த மேட்ச் நம்ம அவுட் ஆயிடலாம். அவுட்டை தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இம்பேக்ட் உள்ள லைன் போயிருக்குது. அவுட்டு, விக்கெட் செட்டிங் அவுட்டுங்க. ராகுல் திரிபாட்டி டக் அவுட்லேயே வெளியே போயிடுறாரு. என்னங்க இது? சத்தியமாக விளையாட தெரில. இவங்க ஏதோ பண்ணுது போல். டக்குன்னு என்னமோ பண்ணுது. அதுக்கே வருது. தீபக் ஹோடா அவர் வந்திருக்கிறாரு. கடைசி உள்ளவங்கலாம் இதுக்கிட்ட உள்ளக்க ஏற்றி விட்றீங்க. அவ்வளோதான் போல்டு. என்ன இல்லை, சத்தியமாக எனக்கு தெரில. எப்படி போல்ட் வந்தார்? 3 விக்கெட் போயிடுச்சு 2க்கே. இல்லை, சத்தியமாக எனக்கு தெரில. என்ன பண்ணுதுன்னு தெரில. நான் ஜாய்ஸ்டிக்கு முன்னாடியே தள்ளுறேன். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா முடியவே மாட்டேங்குது. சிவம் டூபே வந்திருக்காரு இங்கே. இவர் ஆறுச்சாமி டக்குன்னு ஒரு 6 போடுவாரான்னு பார்த்தா பவுண்டரி லைன் போயிருக்கு. பரவாயில்ல, சிஎஸ்கேக்கு பவுண்டரி. 6க்கு 3 ஆயிடுச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு விக்கெட்டு போயிடுச்சு. இது 2ஆவது ஓவரில் 2 விக்கெட்டு போயிடுச்சு ப்ரோ. இவர் தரமாக போடுறாரு பாலை. என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ இவரோட இன்னொரு பால் பார்ப்போம். இதுவும் அதே இடத்துல திரும்பவும் ஒரு பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு பவுண்ட்ரி. அப்போ நோ பாலா ப்ரோ? என்ன நோ பாலு? அப்போ ஃப்ரீட்டு தான். ஃப்ரீட்டு. நோ பாலும் சரி. 4 வந்திருக்கு நமக்கு. இப்போ ஏற்றி கூட அடிக்கலாம். மேலே ஏற்றலான்னு பார்த்தா சைட்லேயே போகுதே ப்ரோ. சரி, பரவாயில்ல, நமக்கு ஒரு 5 ரன் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா. பரவாயில்ல. இவர் இன்னொரு நோ பால் போடுங்களேன் ப்ரோ. கரெக்டாக இருக்கும். சைடில் தள்ளி விட்ருக்கோம். பவுண்ட்ரி போகுமான்னு பார்க்கலாம். போயிடும், கன்ஃபார்ம் போயிடும். அது மெதுவாக ஓடானுங்க, டக்குலாம் தடுக்க மாட்டாங்க. நம்ம இனிமேல் அடிச்சு ஆடணும். ஒரே சைடில் ஆடணும்னா கணிச்சிடுவாங்க. வேறு சைடு தான் இப்போ ஆடணுங்க. பாருங்கள், சும்மா தான் வச்சேன், லேசாக வச்சேன், அதுக்கு போயிடுச்சு. திரும்ப அதே சைடில் அடிப்போமா? அவ்வளோதான். இதே சைடு அடிச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சிவம் டூபே வந்தார். டக்குன்னு 4ஆக போகுது. விக்கெட்டு எடுத்தார் போல்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4ஆக அடிச்சுக்கினே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், சிவம் டூபே ஒரு கலக்குறாரு எல்லாத்தையுமே போட்டு. அடுத்த ஒரு கரண் சர்மாவா அவர் பேர் எனக்கு வாயில் நுழையலை. சரி, அவர் தான் போட வர்றாரு. இவர் இப்போ விக்கெட் வாங்கினாரு அப்படின்னா ராகுல் திரிபாட்டி தான் கொஞ்சம் வெளியே போகிறான். சிவம் டூபே 11 பாலுக்கு 20 அடிச்சிட்டாரு. சூப்பரு. காலுக்குள்ளே போகுது. நான் ஸ்ட்ரைட்டாக தரலான்னு தான் நினச்சேன். இப்படி ஆகி போயிடுச்சு. எப்படியாவது ரன்ஸ் ஏற்றிடணும் கன்ஃபார்மு. சரி, சைடில் தட்டியிருக்கோம். மேலே ஏறுதா? போகுமா? முன்னாடி போயிடுமா? கன்ஃபார்ம் இது 4 தான். இந்த சைடு லேசாக தட்டினோம், ஸ்பீடாக போயிடுச்சு. ராகுல் திரிபாட்டிக்கு ஒரு 4 வந்திருக்கு இந்த ஒரு மேட்ச்சில். அடுத்து நம்ம 6 தான் போட பார்க்கணும். இவரோட டக்குன்னு போட்டோம். இவர் பவுலிங் போடுறதே கொஞ்சம் பயமாக இருக்குது. போல்டரும் வந்துட்டார். காலுக்குள்ளே போகிறாருங்க. கரெக்டாக ஒரு 4.
ஸ்பீடாக 4 அடிக்கிறோம். ஒரு 6வது பவர் பிளேலேயே 3 விக்கெட்டு போயிடுச்சு. 31 அவ்வளோதான் இருப்போம் நம்ம கன்ஃபார்மு. இவர் தான் வந்தார், மொதல் ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்துறாரு ப்ரோ. அப்படியே டக்குன்னு மொதல் 2 பால்லேயே விக்கெட் எடுத்துறாரு. இது கால்குள்ளேயே போடுறாரு. திரும்பவும் அதே சைடில் இன்னொரு 4 ப்ரோ. இதே மாதிரி ஒரு 6 தள்ளி விடுங்களேன் ப்ரோ, நான் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்ல. கரெக்டாக போடுங்க. இங்கிட்டு போகிறாரு, திரும்ப தட்டலான்னு பார்த்தா இங்கிட்டு ஓடுது, திரும்ப 4 தான். அங்கிட்ட எந்த ஃபீல்டரும் வரல, ஈஸியான பவுண்டரிஸ். அப்புறம் என்ன டீம் வச்சிடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிஎஸ்கே ஃபைனல் மொதல் இடத்துலையுமே சிஎஸ்கே வச்சு ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ஆர்சிபி, எம்ஐ, கேகேஆர் இந்த மாதிரி எந்த டீம்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், நான் அந்த டீம் வச்சு ப்ளே பண்ணுறேன். நாளையிலேருந்து ஐபிஎல் சீரிஸ் ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 4 தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 4 போயிடுச்சு. பேசிகிட்டு இருக்கும்போதே 4 போயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா ஓவர் தானா என்னன்னு தெரில. இல்லைங்க, ஹர்திக் பாண்டியா இல்லை, சாட்னர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் ஜடேஜா ஸ்டைலில் போடுறாரு, அதான் கொஞ்சம் மாற்றணும். உள்ள 4 போயிருமா? கன்ஃபார்ம் 4 போயிடுச்சு. பரவாயில்ல. ஒரு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே திணறணும். ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் திணறணும். இப்போல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பவுண்ட்ரிஸ் வருது. ஈஸியாக தான் இருந்தாங்க பாருங்கள், டக்குன்னு பவுண்ட்ரி போய்கிட்டே இருக்குது. அடித்தாலே பவுண்ட்ரிஸ் தான் அடிக்கிறோம். இப்போ இந்த பாலை நம்ம 6 தூக்கி அடிக்கணும். 6 தூக்கி அடிச்சிருக்கிறோம். பின்னாடி ஃபீல்டர் வராரா? இல்லைங்க, தூக்கி தாங்க அடித்தோம். மற்றபடி 4 தான் போகுது. நம்ம 6 அடித்தா தான் கொஞ்சம் ரன்ஸ் ஏறும். ஒரே பாலில் 6 அடிக்கணும். 4 அடிக்கிற மாதிரி 6 அடித்தா சூப்பராக இருக்கும். இது தூக்கி அடிக்கவே அங்கே பாருங்கள், 2 சைடுமே வந்துடுறானுங்க. சாட்னரோட கடைசி பால் போடுறாரு, திரும்ப தூக்கி அடிச்சிருக்காங்க. பின்னாடி ஃபீல்டர் இருக்கானா? 6ங்க, 6. சிவம் டூபே 50ங்க, 23 பாலில் சூப்பரு. சிவம் டூபே 50 போட்டுறாரு. நான் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நான் பார்க்க மறந்துட்டேன். சிவம் டூபே சூப்பர், 50 போட்டார். இப்போ அடுத்து நம்ம ராகுல் திரிபாட்டி, அவர் 50 போட வைக்கணும். டக்குன்னு போட்டாருங்க. வந்தார், 23 பாலில் 50 போட்டு விட்டாரு. இப்போ இவர் போட்டிருக்காருங்க. யார் மேலே பறக்குது, கீழே யாருமே இல்லை. திரும்பவும் ஒரு பவுண்ட்ரி சிஎஸ்கேக்கு. ஐபிஎல் சீரீஸ் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளா ஒரு அதாவது டேபிள் மாதிரி போட்டு ஆடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே பறக்குது, கீழே யாருமே இல்லை, ஒரு பவுண்ட்ரி போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், பவுண்ட்ரி போயிடுச்சு. அப்புறம் இந்த ஐபிஎல்லில் யார் கப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிவம் டூபே என்னதுன்னா தோனி மாதிரி ஆடுறாரு, டக்குன்னு 6 அடிக்கிறாரு. இப்போவே பாருங்கள், 61 வந்துட்டாரு. இந்த சைடு சொல்லிட்டு விட்டுருக்காரு, அங்கிட்டு பவுண்ட்ரி லைன் வரையும் போகுது. பவுண்ட்ரிங்க பாருங்கள். 11வது ஓவரில் 91 வந்துட்டோம். எப்படியாவது 50வது வருமானு எனக்கு தோணுச்சு. ஆனால் சிவம் டூபே வந்து 61 ரன் அவரே அடித்து கொடுத்துட்டாரு ஈஸியாக. எல்லாமே 4 அடித்தார். போல்ட்டோட ஓவர்லேயே ஈஸியாக அடித்தார் நம்ம சிவம் டூபே. திரும்ப கால்குள்ளே போட்டிருக்காரு, மேலே ஏறுது, பின்னாடி ஃபீல்டர் இருக்கார். இருந்தாலும் மேலே தான் பார்க்கணும், ஃபீல்டரு சைடில் போயிடுச்சு. சிவம் டூபேக்கு இன்னைக்கு குட்டே போல், அதனால தான் ஈஸியாக டக்குன்னு அடிக்கிறாரு. எம்ஐவே கதை வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே சிவம் டூபே. பார்ப்போம் சிஎஸ்கே வின் ஆகுமா. ஏன்னா அப்படியே லாஸ்ட் ஓவரில் அவங்க ஏற்றி அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே சொல்லி முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், எல்லாருமே மேலே பார்த்த மணிக்கே தான் இருக்கணும். இப்போ சாட்னர் போட்டிருக்காரு, அந்த சைடு அவ்வளோதான் அவுட்டு முடிஞ்சு. திரும்பவும் ஏற்றி அடித்தோம் சிவம் டூபே வச்சு. 67 அடித்தார், ஆனால் அவுட்டு. ரொம்ப ஏற்றி அடிச்சிட்டேன். கொஞ்சம் கீழேவாது அடிச்சிருக்கலாம், விக்கெட் வாங்கி வச்சு. நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. தான் எம்ஐலாம் அப்படி நினைக்கவே கூடாது. டக்குன்னு எப்படி தலைகீழாக மாறுதுன்னு பார்த்தீங்களா, சிவம் டூபே அவுட் ஆக்கினாங்க. இது ஏஐ இப்படி தாங்க பண்ணும். பார்த்தீங்கன்னா 35 பாலில் மனுஷன் 67 அடிச்சு அவுட் ஆகிட்டான் சிவம் டூபே. சாம் கரன் வந்துருக்காரு, சுட்டி குழந்தை. இவரை வச்சு ஆடுவோம். திரும்பவும் காலில் பட்ட மாதிரியே இருக்குது, அவுட்டுன்ட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு ஒரு டிஆர்எஸ் வேறு வேஸ்ட்டாக போச்சு. இதை எடுக்கலாமா வேணாமான்னு தான் நானும் நினைக்கிறேன். இல்லை வேணாம், எடுக்க வேணாம். ஏன்னா நிறையா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, சரி அவங்களுக்கு பார்த்துக்குவோம். சுட்டி குழந்தையா யாருன்னு தெரில. ராகுல் திரிபாட்டினா கூட பரவாயில்ல, சுட்டி குழந்தை இருக்கணும். அவர் ஏற்றி அடிப்பார். மகேந்திர சிங் தோனி வந்துட்டாருங்க. அதுக்குள்ளேயும் டக்குன்னு ஓவர் இவங்க இது எடுத்துடுறாங்க விக்கெட்டு. சைடில் தட்டி விட்ருவோமா, என்னை தட்டி விடுவோம். வந்து ஸ்லோவாக போதிங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரேன். நானும் நமக்கு 4 தான். இவ்வளோ ஈஸியாக தோனியை வச்சு நம்ம அடிக்கிறோம். எனக்கு அதான் இந்த மேட்ச்சில் பிடிச்சதே. எனக்கு சிஎஸ்கேயில் வந்து தோனி. உங்களுக்கு எந்த ஐபிஎல் உங்களுக்கு டீம்ஸ்லாம் பிடிக்கும்?
அப்படின்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சைடு லேசாக தட்டி விட்ருக்குறோம். பவுண்ட்ரி யார் கையிலையுமே படல, ஸ்ட்ரைட்டாக பவுண்ட்ரி போயிருக்கு. மகேந்திர சிங் கம் டு ஃபார்மில் வந்துருக்கிறாரு. திரும்பவும் லேசாக தான் டச் வச்சாரு, போயிருக்கு அந்த சைடு. இன்னும் சிஎஸ்கேக்கு 6 வரலான்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கிட்டு ஏற்றி விட்ருக்காரு. 6ஆ 4ஆன்னு பார்த்தா 6ங்க. மகேந்திர சிங் வந்தார், ஒரே பால்லே 6 அடித்து கொடுத்துட்டாருங்க. ஹர்திக் பாண்டியா ஓவரில் இழுத்து விட்டாருங்க. ஹர்திக் பாண்டியா பாலில் ஈஸியாக இழுத்து விட்டாரு மேலக. தோனிட்டே திரும்ப ஸ்ட்ரைக்கில் இருக்குது. சைடில் பவுண்ட்ரி போகுதுங்க. பவுண்ட்ரி கட்டாச்சு, பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ரோஹித் சர்மாவும் சேஸ் பண்ணுறாரு பவுண்ட்ரி தடுக்கிறதுக்கு. ஆனால் தடுக்க முடியாது, ஏன்னா அடிச்சது நம்ம மகேந்திர சிங் தோனி. பந்து மேலே தான் பறக்கும். இனிமேல் ஜாக்ஸ் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, மேலே தூக்கி விட்ருக்காருங்க தோனி. திரும்ப 6 போகுமான்னு எதிர்பார்த்தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு. 6ஆ 4ஆன்னு தெரில ப்ரோ. என்ன ப்ரோ காட்டுங்க டக்குன்னு. 6ஆ 4ஆன்னு தெரில, நம்ம பார்க்கணும். காட்டவும் மாட்டான் ஏன் டக்குன்னு 6ஆ 4ஆன்னு தெரில. 6 தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு 6 தான். உள்ளே தான் போச்சு. ஆமாம், கரெக்டு தான் ப்ரோ. 6 தான். மகேந்திர சிங் 2 பாலுக்கு 12. நான் சொல்கிறது இதில். ஆனால் இங்கே பாருங்கள், 14 பாலுக்கு 30 அடிச்சார் மகேந்திர சிங் தோனி. திரும்பவும் மேலே தூக்கியிருக்காரு. பின்னாடி ஃபீல்டர் இருந்தாலுமே ஒரு 4ங்க, ஒரு பவுண்ட்ரி. திரும்ப 134 கிட்டங்க வந்துட்டோம் நம்ம மகேந்திர சிங் தோனியை வச்சு. அவர் வந்தார், 14 பாலுக்கு 34 ரன் அவ்வளோ அடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம மகேந்திர சிங் தோனி. சுட்டி குழந்தை வந்திருக்காரு. முதல் ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 6ங்க, மேலே பறந்துருக்கு. ஸ்டேடியம் மட்டும் வெளியே போயிருக்கும் கிட்டத்தட்ட. ஆனாலும் ஹைட்டு பத்தலை, அதனால உள்ளே விழுந்திருக்கு. எம்ஐ ஃபேன்ஸ் கதறாங்க சிஎஸ்கே விட்டு. இப்படி போடுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, பும்ரா வந்திருக்காரு. அவரோட பாலே இழுத்து அடிச்சிருக்கிறாருங்க. அப்படியே போய் 6, ஒரு இது கூட கிடையாது. டாட் உழுகல மகேந்திர சிங் தோனி. இங்கே பாருங்க, வந்து பும்ராவோட பாலே 6. ரெண்டாவது பால் சொல்லிட்டு விட்ருக்காரு. அது 4 தான் கன்ஃபார்ம். 4 போயிடும். போயிடுச்சு. இப்போவே நம்ம 151 வந்துட்டோம். எப்படியாவது நம்ம 200 டார்கெட் வைப்போம். ஜாக்ஸ் திரும்ப வந்திருக்காரு. 19 ரன்னு கொடுத்தாரு. திரும்ப ஒரு 6 ரன் அதில் கூட்டிக்கோங்க. மகேந்திர சிங் தோனி அடிச்சாருங்க ஒரு 6. சாம் கரன் சுட்டி குழந்தை அடிச்சாரோ, அதான் இழுத்து போட்டாருங்க பாருங்க. சுட்டி குழந்தை வந்தார், ஒரு 6 டப்புன்னு போட்டு விட்டாரு. மகேந்திர சிங் தோனி 1 ரன் தான் தேவை. ஒரு 50 போடுறதுக்கு அதுக்குள்ளேயும் காலி ஆயிடுவார் போல. காலிங்க, மகேந்திர சிங் தோனி காலி ஆயிட்டாரு. 1 ரன் தான் தேவை 50 போடுறதுக்கு. 15 பால் ஆயிடுச்சு. 16வது பாலில் அவுட் ஆயிட்டாரு நம்ம மகேந்திர சிங் தோனி. இங்கே பாருங்கள், ஜாக்ஸ் வந்து ஒரு பால் தான் போட்டார். அவரும் தூக்கி அடிக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் உள்ளக்கே கேட்ச் ஆகிடுச்சு. சூரியகுமார் யாதவ் பிடிச்சிருக்காரு. தோனி கோயிங் ஃபார் 49. இங்கே ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. நான் தான் அப்போவே சொன்னேன் 2025 ஃபார்ம் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம அப்படியே பார்ப்போம். இங்கே சாம் கரனோட பேட்டிங்லேருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. திரும்பவும் சிஎஸ்கே திரும்பவும் வந்திருக்காங்க. கொஞ்சம் மேலே தான் வந்திருக்காங்க. பார்ப்போம். ஜடேஜாங்க வந்த பாலே ஜடேஜா. நான் சாம் கரன் நினச்சேன், இப்போ தான் சாம் கரனு. அவள் இழுத்து விட்ருக்காரு. பின்னாடி 4 போகும்னு நினைக்கிறேன். 4ஆ 6ஆ ப்ரோ? 6. 4 கூட போல 6. லாஸ்ட் ஓவரில் வந்து சாம் கரன் விட்டு விளாசுறாரு. ஏன்னா கடைசி ஓவர் தான் இருக்கிறதுல மெயின். அதில் தான் தூக்கிட்டு போகணும் சிஎஸ்கேவை. இங்கே பாருங்கள், பாலே இப்போ ரெண்டாவது பால் போட வந்திருக்காரு ஜாக்ஸு. இதில் ஒரு 6 அடிப்பாரா 4 அடிப்பாரான்னு தான் கொஞ்சம் சந்தேகம். இருந்தாலும் திரும்ப வெட்டு விளாசிருக்காரு. திரும்பவும் மேலே ஏறியிருக்காங்க. பந்து பவுண்ட்ரிக்கு போடல, 6 போயிருச்சு. ஆடியன்ஸுக்கு தான் அந்த பந்து. இங்கே பாருங்க, நின்று பந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி டப்புன்னு மேலே ஏறி அடித்தார். திரும்ப மூணாவது பால் 6ங்க. 3 பால் 6, 18 ரன். இதில் எக்ஸ்ட்ரா கூட்டிக்கங்க திரும்பவும். இங்கே பாருங்கள், 3வது பால் 6. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு தான் பாருங்கள், ஜாக்ஸ் வந்து ஒரு பால் தான் போட்டார். 3 பால் 6. திரும்பவும் ஒரு 6 அடித்தாங்கன்னா பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். காலில் போயிடுச்சு. ஜடேஜாட்டை கொடுத்துருக்காங்க. கடைசி ஓவர் ரன் அவுட்டுங்க. ரன் அவுட்டு ஜடேஜாட்டை கொடுத்து கடைசி ஓவர் ரன் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பால் தாங்க இருக்குது. அந்த ஒரு பாலில் நம்ம 6 அடிச்சே திரும்பிங்க பாருங்கள். தேவையில்லாமல் ஒரு ரன்னை ஓடி அவுட் ஆகிட்டோம் ப்ரோ. என்ன பண்ணுறது? விக்கெட்டுன்னு தான் சொன்னாங்க. டிஆர்எஸ் இருக்குது, நம்ம எடுத்து பார்ப்போமா வேணாமா? இல்லை வேணாம். 32க்கு அவுட்டு சாம் கரன். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்திருக்காரு உள்ளக்க. இப்போ ஜடேஜா கிட்ட தான் கடைசி இன்னும் 2 பால் இருக்குது. ஆமாம், கடைசி 2 பால். ஜடேஜா இறக்கியிருக்காரு உள்ளக்க. ஒரு பவுண்ட்ரிங்க. திரும்ப ஒரு பவுண்ட்ரி. 89க்கு வந்திருக்கோம். ஒரு 6 விட்டால் கூட 195 வருவோம். உங்களுக்கு 96 டார்கெட் வச்சுக்கலாம்.
இப்போ அவர் 6 அடிப்பாரா 4 அடிப்பாரான்னு தெரில. நம்ம கடைசி பால் பார்ப்போம். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஒரு இழுத்து விட்டுருக்காருங்க, மேலே போயிருக்கு. கீழே யார் பவுண்ட்ரியா 4-6ஆன்னு தெரில, தடுத்துட்டு இருக்காரு. அப்போ 6ங்க, கரெக்டாக 6 விட்டுருக்காரு. 195 டார்கெட் 195 டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். அவங்க 196 எடுத்தானா தான் அவங்களுக்கு வின்னு. சூப்பராக விளாண்டுருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இங்கே எம்ஐலேருந்து ஓப்பனிங் வந்திருக்காங்க ரோஹித் சர்மா. இந்த தடவையாவது 50 போடுவாரா அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்திருக்காரு சாம் கரன் தான் மொதல் ஓவர் போட வந்திருக்காரு. விக்கெட்டுக்கு அறிகுறி தான் மொதல் ஓவரே. 19 ரன்னு கொடுத்துருக்காருங்க. நானும் எதிர்பார்க்கவே இல்லை விக்கெட்டுக்கு அறிகுறிலாம் நான் சொன்னேன். ஆனால் 19 ரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. வாய் வேற குளருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்ப இங்கே பாருங்க, இந்த பால் போடுவோம். திரும்ப ஏற்றி அடிச்சிருக்காரு. பின்னாடி ஒரு ஃபீல்டர் யாருமே நான் நிற்க வைக்கல. அதனால் இங்கிட்ட ஈஸியாக ஒரு பவுண்ட்ரி. 6 ப்ரோ. அது நான் பவுண்ட்ரின்னு சொல்லிட்டேன். ரோஹித் சர்மா வந்தார், வந்து டக்குன்னு அடிக்கிறாருங்க எல்லாமே. அங்கே பாருங்க அவரை, இங்கே பாருங்க இவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ரிக்கல்டன். என்னடா நீங்கள் இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் அடிச்சிங்கன்னா கடுப்பாயிடுவேன். இப்போ பாருங்க 6-6ன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. போன ஓவரில் கூட நாங்கள் லாஸ்ட் ஓவரில் கூட 3 6 அடித்தோம். 10 ரன்னா வந்தார், கொடுத்துருக்காரு. பின்னாடி ஃபீல்டருக்கும் மேலே தாண்டி போயிருக்கு. அதான் இதுன்னு தெரில. ரோஹித் சர்மா எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு, நான் என்ன பண்ணுறது. கலீல் அகமத் இறக்கி விட்ருக்கோம். அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து விடுவார் ப்ரோ. ஒரு விக்கெட்டு ப்ரோ அப்படின்னு பார்த்தா 6 தாண்டா தருவேன் அப்படின்றாரு. நான் ப்ரோ நீங்கள் எடுத்தனையுமே ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா 50 வந்துருச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு பார்ட்னர்ஷிப்பு. பாருங்கள், 100 போட்டு கூடாது. அங்கிட்ட ஒரு ஃபீல்டர் அவ்வளோதான். வேடிக்கை தான் பார்க்கணும் எல்லாருமே. 6 தாங்க இதெல்லாம். ரோஹித் சர்மா எந்த சைடு விட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள் பின்னாடி அடிக்கிறாரு. சூரியகுமார் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இங்கே பாருங்கள், திரும்பவும் அதே சைடு ஃபீல்டர் நிற்க வைக்க மறந்துட்டேனே, என்ன பண்ணுறது. திரும்பவும் 6 தான், வேறு என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், ரோஹித் சர்மா அதே சைடில் தான் அடிக்கிறாரு. இப்போ இன்னொரு அதே சைடு தான் ஃபீல்டர் சைடை வைக்கலாம். இப்போ நான் அந்த சைடு வச்சேன்னா இவன் எந்த சைடு அடி நீங்கள் பாருங்கள் 50 போட்டார். 24 பால் 50. நான் வரும்போது கூட கேட்டு தான் வந்தேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் இறக்கி விட்ருக்கோம் இந்த தடவை. 50 போட்டாருங்க அவர். இப்போ இவர் 50 போட வைப்பார் பாருங்களேன். மொதல் பால் டாட் வச்சுருக்காரு. டக்குன்னு பந்து அவ்வளோதான் பவுண்ட்ரி. இப்போ பாருங்கள் 74க்கே 0. நம்மளாம் மொதல் ஓவருக்கே 3 விக்கெட் இழந்துட்டோம். இப்படி ஆடுறாங்க ப்ரோ. போல்டு சூப்பரு. நான் நினச்சி கூட பார்க்கல. ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு விக்கெட். இங்கே பாருங்களேன், இப்படி வந்து அப்படி உள்ள நான் கட்டாச்சு. என்னோட டவுட்டு, பின்னாடி யார் நிற்க வச்சுருக்கிறேன் யாருன்னு தெரில எனக்கு சரியா. அந்த முகத்தை பார்த்தோன்னுமே யாருமா இருக்குது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தேன், அப்போ பின்னாடி யாரையும் நிற்க வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, விக்கெட் கீப்பரு தோனி. நான் நினச்சது இதே இருங்க, இன்னொரு விக்கெட்டு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட் வந்துருச்சு. ஒரு விக்கெட்டு கன்ஃபார்ம். அவங்க டிஆர்எஸ் எடுத்தாலும் எடுப்பாங்க, ஆனால் தேவையில்லை அந்த டிஆர்எஸ்லாம். பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அது அவுட்டு அப்படின்னு. இந்த எடுக்கலை பார்த்தீங்களா, அவ்வளோதான் அவுட்டு. வந்தனுமே டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. திலக் வர்மா அவுட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது ப்ரோ, கிளம்புங்க. திலக் வர்மா கோயிங் டு டக்கு. வெளியே போங்க. டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் வந்துட்டாரு திரும்பவும். பார்ப்போம் இந்த தடவை அவர் அடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, திரும்ப இப்படி தான் சுற்றுவார் அவர் பேட்டிங்கை. பாடுற 2 பேருமே 100 போடுவாங்களே ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கேப்பா சூரியகுமார்லாம் எப்படி அவுட் ஆகணும்னே தெரியாது. சூப்பர். இங்கே பாருங்க சூப்பராக ஆடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. மொதல் 6 ஓவர்லேயே 80-70 கொண்டு வந்துட்டாங்க. இப்போவே பாருங்க 9வது ஓவர்லேயே 84 இழுத்து அடிச்சாங்க. போல்ட்டு சூரியகுமார் அவுட்டுங்க. இழுத்து இறங்கி வந்து அடிப்போம் அப்படின்னு வச்சாரு. அஸ்வின் தான் திரும்பவும் இங்கே பிச்சு ஆகி இந்த நுண்ணியில் பட்டிருக்கு, டக்குன்னு பட்டுருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. எப்படி போல்ட் ஆறாங்கன்னே தெரியல. சூரியகுமார் கோவிங் ஃபார் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. இங்கே வில் ஜாக்ஸ் வந்திருக்காருங்க. திரும்ப வில் ஜாக்ஸ் இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பவுலிங்கில் கலக்குனாரு, பேட்டிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஈஸியாக விக்கெட்டு. வில் ஜாக்ஸ்க்கு மொதல் பால் போடுறாரு. அஸ்வின் இழுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, இருந்தாலும் மண்டைக்கு மேலே தான் போகும்.
ஆடியன்ஸ் கிட்டக்கு வந்துங்க திரும்ப. வில் ஜாக்ஸ் வந்தது உடனேயுமே மொதல் பால் 6ங்க. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க. பாருங்கள், ரவீந்திர ஜடேஜா வரைக்கும் விட்டுருக்கோம். இவர் இந்த தடவை ஸ்பின்னர் வேறு, அதனால் விக்கெட் வாங்கினாலும் வாங்கி கொடுப்பார் இவர். பாருங்க எங்கிட்ட போயிருக்கு, டிஸ்டன்ஸு இருக்குங்க. ஏங்க தோனியாக யாருன்னு தெரிலங்க, பார்க்க முடியல. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டக்குன்னு. அங்கிட்டு பின்னாடி யாரையும் நிற்க வச்சுருக்கேன், அங்கிட்டு ஃபீல்டர் யாரையும் நிற்க வச்சுருக்கேன். டக்குன்னு அது கேட்சுங்க. பேசிட்டு இருக்கும்போது கேட்ச் உள்ளே வச்சு எல்லாம் தட்டணும், அவ்வளோதான் தட்டியாச்சு. ஒரு விக்கெட், இங்கே ஒரு விக்கெட் வந்திருக்கு. ஜாக்ஸ் வெளியே போயிருக்காரு. ஜடேஜா வந்தார், வந்து 3வது பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. இது நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்காதீங்க. பக்கு சில பக்காக இருக்கும். பிடிச்சது 57, ஹோடா தான் பிடிச்சாரு. ஆனால் அங்கிட்ட வாட்டும் போது 8ஆம் நம்பரை காட்டினாங்க. வில் ஜாக்ஸ் கோயிங் ஃபார் 14. 6 பாலுக்கு 4 அடிச்சிருந்தாரு. ஹர்திக் பாண்டியா இங்கே வந்திருக்காருங்க திரும்ப. இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். ஆனால் இவர் 6-4 அடிப்பார். ரோஹித் சர்மா பாருங்க இன்னும் அப்படியே தான் நிற்கிறாரு. இவர் ஒரு விக்கெட் வாங்குங்க ப்ரோ. விக்கெட்டு போல்டுங்க. என்ன அது? ரோஹித் சர்மா வந்து ஒட்டஞ்சுமே 56 அடிச்சாரு. அடிச்சு டக்குன்னு போல்ட் ஆறாங்க எல்லாருமே. ருத்ராஜுங்க பின்னாடி நிற்க வச்சிருக்கேன். இப்போதான் கைஸ் பார்க்குறேன், பின்னாடி ருத்ராஜ் பக்குங்கள யார் வேணா நிற்க வைக்கிதுங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் மாற்றவும் முடியல. பின்னாடி ருத்ராஜ் நிற்க வச்சுட்டு தோனியை போய் அங்கே ஆட விட்டாங்க, ஃபீல்டராக நிற்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த தான் எல்லாமே பண்ணுது. பின்னாடி போய் ருத்ராஜ், அதனால தான் அவர் டக்குன்னு ஸ்டெம்ப் அவுட் பண்ண மாட்டாங்க. பாருங்க ருத்ராஜை போய் நிற்க வச்சிட்டாங்க பின்னாடி. என்ன பண்ணுறதுனே தெரில. ஜடேஜா கடைசி 2 பால் விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஆனால் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இது ஒரு 6யும் கொடுத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு 6 அடிச்சாங்க. பாருங்க ருத்ராஜை நிற்க வச்சாங்க. எனக்கு அது கஷ்டம்ப்பா. சரி இங்கே பாருங்கள், அஸ்வின்கிட்ட கொடுத்துருக்கோம். இறங்கி அதே மாதிரி தாங்க. அவ்வளோதான் எல்லாம் ஒரே தட்டு முடிஞ்சு சோழி. அவ்வளோதாங்க. எனக்கு அதை காட்டவே இல்லை, எத்தனை காமிச்சாங்க. அதான் தொட்டுட்டேன் கரெக்டாக. என் பாருங்க வந்துட்டாங்க எல்லாருமே ஏன்றாங்க. அவ்வளோதான் விக்கெட்டு. ஜடேஜா ஓகே, அஸ்வின் வந்தாலே விக்கெட்டு தான். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்தாலே விக்கெட்டு தான். இங்கே பாருங்க அதே மாதிரி இறங்கி போல்டு, திரும்பவும் இறங்கினாங்க விக்கெட்டு. சிஎஸ்கே தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க போலயே, அப்படிதான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா கோயிங் டு 13. 7 பாலுக்கு 13 அடிச்சுட்டு தலைமை வெளியே கிளம்புறாரு. இங்கே சாட்னர் வந்திருக்காரு. ஆனால் போன விக்கெட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் சாட்னர் வந்து எப்படி பொழந்து ஆடுறாருன்னு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அப்படி அடிச்சாரு. எத்தனை விக்கெட்டு போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே ஒரு விக்கெட்டு போகுது, அங்கிட்டு கேட்ச். இங்கே பாருங்கள் திரும்பவும் ஸ்டம்ப் அவுட்டு. நிறைய விக்கெட் இதுலேயே போகுது. அஸ்வினோட விக்கெட்டு தான் இது முக்கியமாக. இங்கே பாருங்கள் பாண்டியா இழுத்து அடித்து ஒரு கேட்சு. இப்போ ஜடேஜா வந்துருக்காரு. சாட்னருக்கு மொதல் பால் போடுறாரு, இழுத்து அடிச்சிருக்காருங்க. திரும்ப ஒரு சிக்ஸா பவுண்ட்ரியா 6 ஒரு 6 அடிச்சு கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரில. பார்ப்போம் மேட்ச்சு யார் கையில் இருக்குன்னே தெரில. ஒரு வந்தாலே அப்படிதான். ஆனால் ஜடேஜா பவுலிங் தரமா சூப்பராக எல்லாம் தட்டு உள்ளே வச்சு தட்டுங்க ப்ரோ. அவ்வளோதான் வாங்க தட்டுங்க. தான் நான் பார்த்தேன். ஜாய்ஸ்டிக் வேலையை காமிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு அழுத்துறேன், இது காட்ட மாட்டேங்குது. விக்கெட்டு ஜடேஜாவுக்கு 3வது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராக போடுறாங்க ஜடேஜா. பேட்டிங் ஃபார்ம்லேயும் டூபே, இதில் பவுலிங்கில் வந்து ஜடேஜாவும் அஸ்வின் தான் சூப்பராக ஆடுறாங்க. சாட்னர் கோயிங் டு 8, 5 பாலுக்கு. இங்கே சர்மா வந்திருக்காரு. சூப்பர் கேட்ச், இப்படி இழுத்து விட்டாரு அப்படியே கையில். இங்கே பாருங்க இதுவும் 8, அதுவும் ஜடேஜா நம்பர் தான். 2 சைடுமே ஜடேஜா நம்பர் தான் கொடுத்துட்ருக்காங்க. பவுண்ட்ரி தான், ஈஸியான பவுண்ட்ரி எங்களுக்கு. இந்த மாதிரிலாம் போடலாம். இங்கே பாருங்க நூர் அகமது வந்துட்டார் இந்த ஓவர் ஆடுறது இது பண்ணுறதுக்கு. நமக்கு தேவை 3 விக்கெட்டு சிஎஸ்கேக்கு. உங்களுக்கு நிறையா ரன்ஸ் தேவை. இது காலில் பட்டிருக்குங்க. இது ஒரு அவுட்டு தான், எனக்கு தெரியும் அவுட்டு. அவ்வளோதாங்க அவுட்டு. நூர் அகமத்துக்கு ஒரு விக்கெட் வந்திருக்குங்க. வந்த மொத்த பாலே விக்கெட்டு. இவங்க டிஆர்எஸ்க்கு போவாங்களா இல்லையான்னு தெரில. போவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு விக்கெட் லாஸ்ட்டாக போகல நினச்சேன். போவாங்க உள்ளக்க. அவ்வளோதான் ஆனால் பார்த்தாலே தெரியுது விக்கெட்டு அப்படின்னு. உள்ளக்க போகுது. இங்கே பாருங்கள் பிச்சிங் இன்சைடு அவுட் சைடு. பிச்சிங் அவுட் சைடு. இம்பேக்ட் இன் லைன். விக்கெட் மிஸ்ஸிங். ஊய் என்னடா சொல்கிறீங்க? விக்கெட் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு கடைசியாக. ஸோ விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்குவோம். நூர் அகமது 2வது பால் போடுறாரு. போல்ட்டு, திரும்பவும் போல்ட்டு. மொதல் பால் 4 அடித்தார். 2வது பால் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு ரிவ்யூ.
திரும்ப ஒரு அவங்க கேட்ட மாதிரியே சிஎஸ்கே கேட்ட மாதிரியே ஒரு போல்டு. சர்மா வெளியே கிளம்புறாரு. 4 ரன்ஸ் எடுத்துட்டு. இங்கே ஜஸ்பிரீத் பும்ரா வந்திருக்காருங்க. அவர் அடிப்பார். டெஸ்ட் மேட்ச்சில் நான் ஏதோ ஒரு மேட்ச்சில் அடித்தார் நிறையா ரன்ஸு. அதே மாதிரி பும்ரா அடிப்பாருன்னு தான் நம்பிக்கை. நமக்கு தேவை 2 விக்கெட்டு. அவ்வளோதான் போடுறோம். அவ்வளோதாங்க. போல்டு, திரும்பவும் போல்டு. சூப்பரு. இங்கே பாருங்க, நீட்டாக உள்ள இப்படி தட்டினாரு. இதே ரோஹித் சர்மா அப்படின்னா கூட ஏன் அடிப்பாருங்க. பாருங்க, மேலே தட்டி ஒரு போல்ட்டு. திரும்ப இங்கே பாருங்க, தரமாக போல்ட் ஆகிட்டாரு. பும்ரா குட் ஃபார் டக்கு. மொதல் பாலுக்கு களி ஆகிட்டார் பும்ராவும். அடுத்து யார் வரான்னா போல்ட் வராரு. நமக்கு ஒரு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஹேட்ரிக்கா? கேட்ச் இல்லை ஹேட்ரிக் வரும்னு நினச்சேன். ஆனால் ஹேட்ரிக் வரல. போல்ட் வந்தார். மொதல் பாலே 4 அடிச்சார். எப்படி ப்ரோ? எனக்கு தெரியும், ஏஐ தான் ஏதோ ஒரு வேலையை காட்டுது. ஜடேஜாட்ட கொடுத்துருக்கோம். இந்த ஓவர் 16வது ஓவர்லேயே முடிச்சிடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேறு விக்கெட்டு தான். ப்ரோ விக்கெட்டா? 6 எங்களை காட்டமாக அப்படியே கையில் தொடர மாதிரி தானே ப்ரோ காமிச்சிங்க. 6 தான் ப்ரோ. கடைசியா தோனி நிற்கிறாருங்க அங்கிட்டு. எனக்கு அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ண வேண்டிய ஆளை இங்கே பாருங்க, தலை தோனிங்க. அது எப்படி ப்ரோ? ஏஐ தான் இந்த வேலைலாம் காட்டுது போல். சரி பார்ப்போம். 27 பால் தான் இருக்குது. அவ்வளோதான். போல்ட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. சிஎஸ்கே தான் வின் பண்ணிட்டாங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. இங்கே பாருங்கள், 100 அகமதி தான் நிறையா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. அவ்வளோவா மேன் ஆஃப் த மேட்ச் அஸ்வின் 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சரி ஓகே, இந்த வீடியோ உனக்கு பிடிச்சான்னு நினைக்கிறேன். பை டேக் கேர்.